ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜே bujjima டெய்லரிங். இன்றைக்கி நம்ம மெஷினில் பெல்ட் அந்துருச்சு அப்படின்னா அதை எப்படி மாற்றுறது அப்படின்றது பார்க்க போகிறோம். இது என் மெஷினில் பெல்ட் அந்துது, பழைய பெல்ட்டு. புது பெல்ட்டுக்கும் பழைய பெல்ட்டுக்கும் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. இதுதான் இப்போ புது பெல்ட்டு. இப்போ இந்த புது பெல்ட்டோட ரேட் வந்து எவ்வளோ அப்படின்னா 60 ரூபா. இப்போது நம்ம பெல்ட்டை பிரித்து உள்ளே இருக்க கம்பியும் பெல்ட்டையும் தனியாக ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம். இதுதான் இந்த கம்பி, இதுதான் முக்கியம். இதை பத்திரமா எடுத்து வைங்க ஃபஸ்ட்டு. இப்போது நம்ம மிஷினில் பெல்ட்டு யூஸ்வலாக எதுலலாம் நம்ம கரெக்டாக நார்மலாக எப்படி உங்கள் மிஷினில் நீங்கள் எப்படி பெல்ட்டெல்லாம் மாட்டுவீங்களோ அந்த மாதிரி எப்பவும் போல் மாட்டி முதல்ல எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஃபுல்லாக எல்லா இதுலேயும் நான் கரெக்டாக வீலு எல்லாம் பேலன்ஸ் வீலு அந்த ஹோல்ஸ் எல்லாமே கரெக்டாக மாட்டி அந்த பெல்ட் வந்து நான் எவ்வளோ இருக்குது அப்படின்றத கையாலே வச்சு பாருங்கள். இப்போது நமக்கு இந்தளவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. இது வந்து பெல்ட் இப்போ மாட்டினதுக்கப்புறமும் லூஸாக இருக்க சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி தான் மாட்ட முடியும். எடுத்தோடனே நிறையா வெட்டிடாதீங்க, பெல்ட் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இது இந்த ஊசியை வச்சு தான் நான் வந்து எப்போவுமே ஹோல் போடுவேன். இப்போது நான் ஹோல் போட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஹோல் போட்டாச்சு. இப்போது ஹோல் போட்டு மறுபடியும் மிஷினில் எல்லா இடத்துலையும் கரெக்டாக மாட்டி மேலே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது மேலே எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பின் இருக்குல்ல, இப்போ நம்ம 2 ஹோல் போட்டாச்சு. அந்த பின்னை ஃபஸ்ட்டு எடுத்து ஒரு ஹோலில் வந்து நம்ம விட்டுக்கலாம். விட்டு இப்போது கட்டிங் பிளேடு இருக்குல்ல, இதை எடுத்து நம்ம கொஞ்சம் பெண்ட் பண்ணி அதை ஹோலில் வந்து கரெக்டாக வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்ம இப்போ அது மடக்கியாச்சு. அதே மாதிரி அதை இன்னொரு ஹோல்லையும் விட்டு இப்போ நம்ம இன்னொரு இதையும் அதை வந்து மடக்கி வச்சுக்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக அமுக்க வேண்டாம். ஏன்னா வந்து இப்போ நமக்கு பெல்ட் மாட்டினதுக்கப்புறம் சப்போஸ் லூஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம மறுபடியும் கழட்டி கட் பண்ணி ஒரு இதை கட் பண்ணி ஹோல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து மாட்டிட்டு காட்டுறேன் இது எப்படி இருக்குன்னு. இப்போது மிஷின் இது வந்து நமக்கு வந்து லூஸாக தான் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ஒழுங்காக மாட்டியிருக்கோமான்னு முதல்ல செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணிவிட்டு என்னடா இவங்க கீழே சரியாக மேலே ஒழுங்காக போடாமல் லூஸாக இருக்குன்னு கட் பண்ணுறாங்களேன்னு பார்க்காதீங்க. அதுக்கு முன்னாடி நான் கீழே ரொம்ப லூஸாக இருக்க போய் தான் நான் வந்து கட் பண்ணுறேன். ஹோல் இப்போ வந்து போட்டுக்கலாம். ஹோல் போட்டுட்டு இப்போ வந்து நம்ம மாட்டிக்கலாம். இப்போது நம்ம இப்போ கட் பண்ணி மறுபடியும் செகண்டாக ஒரு ஹோல் வந்து போட்டு இப்போ மாட்டியிருக்கோம். அதை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ரெண்டும் சரிசமமாக இருக்கணும். அப்போ தான் நம்ம கரெக்டாக இருக்கும். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்ததை கட் பண்ணி இப்போ அமுக்கி விட்டுட்டேன். இப்போ அமுக்கி விட்டு கரெக்டாக மேலே வந்து பெல்ட் எங்கே நம்ம போடுவோமோ அதில் எல்லாம் மாட்டி இப்போ டைட்டாக இருக்கும். நமக்கு டைட்டாக இருந்தால் தான் நம்ம தைக்கிறதுக்கு வந்து ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். கரெக்டாக போடுங்க. ஃபஸ்ட்டு இதில் இல்லை அப்படின்னு பார்க்காதீங்க. நம்ம கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். இப்போது
நம்ம வந்து பெடல் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து ஃபுல்லா வந்து நம்ம தச்சாச்சு. நம்ம எல்லா இதையும் கரெக்ட்டா மாட்டிட்டு, நமக்கு பெல்ட் எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பாருங்க. இந்த மாரி இருக்கும். இது வந்து நம்ம தைக்க தைக்க இன்னும் லூஸ் ஆகும். நம்ம மறுபடியும் இன்னொரு வாட்டி கழட்டி மாட்டுற மாரி தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஜே புஜ்ஜிமா டெய்லரிங் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க் யூ.